Hi children, this is KTK. Welcome to our channel. In this video, we are going to learn Tamil Nadu State Board new syllabus of class 8, chapter 4, Life Mathematics, exercise 4.2, question number 6 to 10. Before starting the class, if you are new to our channel, please do subscribe and hit the bell icon so that whenever I am coming with new videos, you can watch with the notifications. We'll start the class now. Question number 6. By selling a speaker for rupees 768, a man loses 20%. In order to gain 20%, how much should he sell the speaker? ஸோ 768 ரூபாய்க்கு விற்றதால் அவருக்கு 20% நஷ்டமாயிடுச்சு. 20% லாபம் வரணும்னா அவர் எவ்வளோக்கு அதை விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினை சிம்பிளாக புரிஞ்சுக்கோ. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அவர் எவ்வளோக்கு விற்றார்? ஃபஸ்ட்டு 768 ருபீஸ்க்கு விற்றார். எவ்வளோ லாஸ் ஆச்சு அவருக்கு? லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ ஆச்சு? 20% ஆச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். காஸ்ட் ப்ரைஸ் பி எக்ஸு. ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸில் இருந்து 20% மைனஸ் பண்ணணும். ஸோ 20/100 மைனஸ் பண்ணால் எவ்வளோ வந்து தான்? 768. புரியுதா? ஒரு அமௌண்ட்லேருந்து 20% மைனஸ் பண்ணால் தான் உனக்கு 768 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? என்ன வரும்? 1/5 வருமா? ஸோ எக்ஸை வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா 1 மைனஸ் 1/5 இஸ் ஈக்குவல் டு 768. ஸோ எக்ஸ் ஆஃப் வாட் இஸ் 5 minus 1? கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4 வருமா? ஸோ 4/5 இஸ் ஈக்குவல் டு 768. ஸோ இப்போ இந்த 4/5 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன்? ரெசிப்ரோக்கல் ஆகுமா? ஸோ 5/4 ஆகும். ஸோ இதை கேன்சல் பண்ண பார்ப்போம். என்ன வருது? 1 4s are 4, ரிமைனிங் 3 இருக்குது. இது 36 ஆகுது. 9 4s are 36, 2. ஸோ 192 into 5. 192 into 5 எவ்வளோ? 960. ஸோ இந்த 960ன்றது என்னது? காஸ்ட் ப்ரைஸ். புரியுதா? ஸோ அவர் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ஸ்பீக்கரோட காஸ்ட் ப்ரைஸ் 960. இப்போது 20% ப்ராஃபிட் ஆகணும். ஸோ 20% ப்ராஃபிட் வரணும்னா அவர் எவ்வளோக்கு விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட்டுக்கு என்ன பண்ண போகிறார்? ஆட் பண்ண போகிறார். எதை? அதே 20% ஆட் பண்ண போகிறார். ஸோ 20% ஆஃப் 960. புரியுதா? நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஸ்டெப்ஸ் போகிறோம் நல்லா பாரு. ஒரு அமௌண்ட்டை வந்து அவர் விற்றதால் 20% லாஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 20% ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்குறாங்க. ஸோ நீ ப்ராஃபிட் வரணும் என்ன பண்ணுவ? அதை விட அதிகமான அமௌண்ட்டு தான் நீ விற்ப. இப்போ 960க்கு நீங்கள் வாங்கியிருக்கன்னா இதை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு விற்றா தானே உனக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ அதிகமான அமௌண்ட்டு நீ என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுமா சப்ரேட் பண்ணுமா? ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நீ லாஜிக்காக திங்க் பண்ணி என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கோ. இப்போ இதுக்கு ரெண்டும் சிம்பிளாக கேன்சல் பண்ணலாம். 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது. 2 into 96 என்ன வரும் உனக்கு? 192 வரும். ஸோ இதை ஆட் பண்ணிட்டனாலே உனக்கு அமௌண்ட் கிடச்சிருச்சு. ஸோ நீ எவ்வளோக்கு சேல் பண்ணதை 1152க்கு இந்த ஸ்பீக்கர் நீ விற்றனா எவ்வளோ கிடைக்கும்? உனக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் தி அன்னவுன்ஸ் XYZ. ஸோ இந்த டேபிள் காலமில் இருக்கிற வேரியபிள்ஸ் XYZ உடைய வேல்யூஸ் நம்ம என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் எதெல்லாம் மிஸ் ஆகுதோ அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றது கிளியராக தெரியுது நமக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ₹225. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஓகேவா? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 8%. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஈஸி தான். செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட், அதாவது 225 மைனஸ் 8% ஆஃப் 225. 8% ஆஃப் 225. ஸோ இதை கேன்சல் பண்ணலாமா? 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 4s are 8, 25 4s are 100. இப்போ இந்த 25 225 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாரு? 9 டைம்ஸ் வரும். ஸோ இது சிம்பிள் தான் உனக்கு. ஸோ 225 மைனஸ் 2 9s are 18. இது மல்டிப்ளை பண்ணு. 2 9s are 18. ஸோ 225ல் 18% மீதி என்ன கிடைக்கும்? ₹207. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய செல்லிங் ப்ரைஸ், அதாவது யுவர் எக்ஸ் வேல்யூ. புரியுதா? ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா டேரெக்டாகவே நீ அது என்ன பர்சன்டேஜோ அதை கண்டுபிடிச்சிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின். எல்இடி டிவி, அதாவது இந்த டைம் வந்து நம்ம ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாரு. செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 11,970. அண்ட் தென் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5%. இப்போ நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தெரியாது. மார்க்கெட் ப்ரைஸ் தெரியாது. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லெட் மார்க்கெட் ப்ரைஸ் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஸோ ஒரு அமௌண்ட் இருக்குது. இந்த அமௌண்ட்டில் 5% மைனஸ் பண்ணால் நல்லா பாரு,
இந்த எக்ஸில் 5% மைனஸ் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் உன்னுடைய 11,970. புரியுதா? உனக்கு செல்லிங் ப்ரைஸ் எப்படி கிடைக்கும்? ஒரு ஒரிஜினல் அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்லேருந்து உனக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ணாதான் அந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து உனக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் 5%ன்றது என்ன? 5/100 வருமா? ஸோ 5/100 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11,970. ஸோ இதை வந்து நான் இங்கே கூட கேன்சல் பண்ணலாம். ஸோ இது 1 டைம், இது 20 டைம் வருமா? ஸோ இப்போ எக்ஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது, வெளியே எடுத்துரு. ஸோ 1 மைனஸ் 1/20 இஸ் ஈக்குவல் டு 11,970. ஸோ இதை சால்வ் பண்ணு, என்ன கிடைக்கும்? லெஃப்ட் சைடில் 19/20 கிடைக்குமா? ஸோ 19/20 இஸ் ஈக்குவல் டு 11,970. ஸோ இந்த 19/20 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும்னு சொல்லியிருக்கேனா? ஸோ 20/19 இதை கேன்சல் பண்ணிவிட்டு போட்டாலே உன்னோட ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த சம் வந்து நான் எம்பி மார்க்கர் பேஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன், கொஸ்டினில் ஒய்ன்னு இருக்குது. ஸோ நீ வந்து கிளாஸ் ஒர்க்கில் எழுதும்போது ஒய்ன்னு மாற்றிக்கோ. கிளியரா? இப்போ 19 இதை கேன்சல் பண்ணலாமா? 119ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 6 டைம்ஸ். 114 ரிமைனிங் 5 3 டைம்ஸ். ஸோ 630. ஸோ 63 × 2 என்ன வரும்? 132. இங்கே 2 0 இருக்குது. 630 கூட ஒரு 0 இருக்குது, 20ல் ஒரு 0 இருக்கா? ஸோ 0 இருக்குது. இதுதான் வந்து உன்னுடைய மார்க்டு ப்ரைஸ் வேல்யூ, அதாவது உன்னுடைய ஒய் வேல்யூ. எக்ஸ்ன்னு மாத்திர போட்டுறாத. இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோ நீ ஒய்ன்னு கண்ட்ரி பண்ணிக்கோ. யூஸ்வலாக நம்ம அஸ்யூம் பண்ணுற ஞாபகத்தில் நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன், நீ வந்து அதை ஒய்ன்னு மாற்றி எழுதிக்கோ. கிளியர்? ஸோ லாஸ்ட்டு தேர்ட் ஒன், டிஜிட்டல் கிளாக். இந்த டிஜிட்டல் கிளாக்கு சிம்பிள் தான். உனக்கு டேரெக்டாகவே உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மார்க்டு ப்ரைஸு 750. நெக்ஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து 615. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடி. டிஸ்கவுண்ட்னா என்ன? எவ்வளோ குறைச்சிருக்காங்க அப்படின்றது தானே. ஸோ டிஸ்கவுண்ட்ன்றது மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க பாரு. அதோட மார்க்டு ப்ரைஸ் 750, ஆனால் விற்றது அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து 615. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு பாரு, 135. கரெக்டாக? இப்போ இந்த 135ன்றது டிஸ்கவுண்ட் அமௌண்ட் தான், ஆனால் இங்கே இசட்ன்றது எதை குறிக்குது? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தான் குறிக்குது. ஸோ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பேன்? ரொம்ப ஈஸி. டிஸ்கவுண்ட் டிவைடட் பை மார்க்டு ப்ரைஸ் மல்டிப்ளை வித் 100. இப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம்ல, என்ன வரும்? ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100, லாஸ் பை சிபி இன்ட்டு 100 போடுவோம்ல, அதே தான் இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா டிஸ்கவுண்ட் பை மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ டிஸ்கவுண்ட் இப்போ எவ்வளோ ஆச்சு? 135 டிவைடட் பை மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோ இருந்தது? 750 இன்ட்டு 100. ஸோ இதை கேன்சல் பண்ணாலே உனக்கு ஆன்சர் கிடச்சிடும். இங்கே 0 0 கேன்சல். இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 5s are 10, இது 15 5s are. அகெயின் 15 எத்தனை டைம் வரும்? 9 டைம்ஸ் 135. ஸோ 9 2s are 18%. ஸோ என்னோட 7th கொஸ்டின் ஆன்சர் எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 8, ஃபைண்ட் தி டோட்டல் பில் அமௌண்ட் ஃபார் த டேட்டா கிவன் பிலோ. ஸோ 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நேம் ஆஃப் ஐட்டம், ஸ்கூல் பேக்கும் ஹேர் ட்ரையரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கோட மார்க் புக் ப்ரைஸ், டிஸ்கவுண்ட் அண்ட் ஜிஎஸ்டி. ஸோ சிம்பிள் தான். நம்ம டிஸ்கவுண்ட்டை என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த 500ல் கொடுத்துருக்க அமௌண்ட்டில் அத்தனை பர்சன்டேஜ் மைனஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் ஜிஎஸ்டின்றது டேக்ஸ். ஸோ டேக்ஸ்ன்றதால அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரே கொஸ்டினில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வர்ற அமௌண்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ போத் த கேசஸ் we are going to find 5% and 12% ஆஃப் தி given அமௌண்ட். ஓகேவா? ஸோ 2 ஐட்டம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஐட்டம் ஸ்கூல் பேக் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் என்ன? ஸ்கூல் பேக்னு போட்டுக்கோ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்னா, எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500. அந்த 500ல் 5% மைனஸ் பண்ணணும். ஸோ 5% என்ன? 5/100 இன்ட்டு 500. அதாவது இந்த 500ல் 5%. ஸோ 5/100 இன்ட்டு 500. ஸோ 20 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வாட் யூ வில் கெட் நவ்? 500 மைனஸ் 5 5s are எவ்வளோ? 25. ஸோ 500 மைனஸ் 25. ஸோ டேரெக்டாக எழுதிடலாம். 500 மைனஸ் 25 இஸ் ஈக்குவல் டு 475. ஓகேவா? ஸோ இது வந்து உன்னுடைய செல்லிங் ப்ரைஸ். இப்போ இது கூட எதை ஆட் பண்ணணும்? 12% ஜிஎஸ்டியை ஆட் பண்ண போகிறேன். 12% ஜிஎஸ்டியை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே எழுதும்போது அமௌண்ட் அப்படின்னு எழுதிக்கோ. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு எதில் கண்டுபிடிக்க போகிறோம்? 500ல் 475 இல்லையா? 475 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா?
ஸோ 475 இந்த டைம் என்ன எழுத போகிறேன் ப்ளஸ் போட போகிறேன் ப்ளஸ் 12% ஆஃப் 475. நல்லா பார்த்துக்க நீ 500 போடக்கூடாது, ஏன்னா 500 வந்து உன்னுடைய மார்க்டு ப்ரைஸ். அதுலேருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டை ரெடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அமௌண்ட்டில் தான் நீ என்ன பண்ணணும், ஜிஎஸ்டியை ஆட் பண்ணணும். ஸோ 475 ப்ளஸ் இப்போ இந்த செகண்ட் டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணலாமா, இந்த 1200 4 டேபிளை கேன்சல் பண்ணுறேன். இது 3 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ் 25 4s are 100. இப்போ இந்த 25 475 கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 475 எத்தனை 25 இருக்குது 19 டைம்ஸ் வரும். ஓகே, ஸோ 20 டைம்ஸ் வந்து 500 அதனால் 475 19 டைம்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணு 3 19s are 57. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன அமௌண்ட் வருது நமக்கு, 475 ப்ளஸ் 57 ரெண்டுமே ஆட் பண்ணால் வர்ற அமௌண்ட் வந்து 532. ஆடிஷன்ஸ்லாம் செப்பரேட்டாக போட்டுக்கும். ஸோ இது வந்து எதோட அமௌண்ட்டு, ஸ்கூல் பேக்கோட அமௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் கேஸு இதே தான் பண்ண போகிறேன், சேம் ப்ராசஸ் தான், உனக்கு நம்பர்ஸ் மட்டும் தான் வேறு. ஓகேவா, ஸோ செகண்ட் ஹெட்டிங் எழுதிக்கோ, ஹேர் ட்ரையருக்கு அதே எழுதிக்கோ. ஓகேவா, ஸோ செல்லிங் ப்ரைஸ் எப்படி இதெல்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2000 கொடுத்துருக்காங்க. அந்த 2000ல் எவ்வளோ மைனஸ் பண்ணணும், 10% மைனஸ் பண்ணணும். ஸோ 10%க்கு நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் ஒரு 0 கட் பண்ணாலே போதும். ஓகேவா, ஸோ இது சிம்பிள் தான், 20 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 2000 மைனஸ் 200. ஸோ 2000 மைனஸ் 200 எவ்வளோ, 1800. ஸோ இப்போது இந்த 1800ல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஜிஎஸ்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட அமௌண்ட் எவ்வளோ வரும் உனக்கு, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1800 ப்ளஸ் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 28% கொடுத்துருக்காங்க. ஸோ 28/100 இன்ட்டு 1800. ஓகேவா, ஸோ அகைன் இதுவும் சிம்பிள் தான், 20 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 1800 ப்ளஸ் இது மல்டிப்ளை பண்ணு 28 இன்ட்டு 18. ஸோ 28 இன்ட்டு 18 மல்டிப்ளை பண்ண உனக்கு எவ்வளோ வருது, இங்கே தனியாக பண்ணலாமா, 28 இன்ட்டு 18 பண்ணு, செப்பரேட்டாக பண்ணு, 28 இன்ட்டு 18 செப்பரேட்டாக மல்டிப்ளை பண்ணு. 8 8s are 64, ரிமைனிங் 6, 2 8s are 16, 16 + 6 22. நெக்ஸ்ட்டு 8 1s are 8, அகைன் இங்கேயும் 2 1s are 2. ஓகேவா, ஸோ இதை ஆட் பண்ண என்ன வருது உனக்கு 0 5. ஸோ 504 வருது. ஸோ 1800 ப்ளஸ் 504 எவ்வளோ, 2304. ஸோ இதுதான் வந்து உன்னுடைய ஹேர் ட்ரையருடைய பெய்டு அமௌண்ட், டோட்டல் லாஸ்ட்டாக பே பண்ண போகிற அமௌண்ட்டு. சம் முடியலை, ஏன் அப்படின்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த ரசீது தொகை. மொத்த ரசீது தொகைனா என்ன, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. ஓகேவா, ஸோ டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் என்ன போடுவேன், 532. திஸ் இஸ் ஃபார் ஸ்கூல் பேக் அண்ட் தென் 2304 இஸ் ஃபார் யுவர் ஹேர் ட்ரையர். ஸோ இது ரெண்டுத்தையும் நீ ஆட் பண்ணால் உனக்கு வர ஆன்சர் எவ்வளோ, ₹2000 எவ்வளோ வரும், ஆட் பண்ணு 2836. ஸோ 2836 தான் உன்னுடைய 8th கொஸ்டின் ஆன்சர். ஸோ கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக போகுது, ஆனால் நம்ம பண்ணுற ப்ராசஸ் சேம் தான். ஸோ டிஸ்கவுண்ட்டில் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டியில் ஆட் பண்ண போகிறேன். அதே தான் செகண்டுக்கும், டிஸ்கவுண்ட்டில் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டியில் ஆட் பண்ண போகிறேன். இங்கே மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணு. நீ 475 எடுத்துருக்கேன்னா உன் செல்லிங் ப்ரைஸ் வருதுன்னா இதில் தான் உன்னோட ஜிஎஸ்டியை ஆட் பண்ணணும். நீ அகைன் 500 போடக்கூடாது. அகைன் சிமிலர்லி இங்கேயும் உனக்கு 1800 ரெடியூஸ் ஆயிருக்குன்னா 1800 தான் உன்னுடைய 28% நீ ஆட் பண்ணுங்க தவிர அகைன் 2000 கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேவா, we move on to the next question now. Question number 9. A branded air conditioner AC as marked price 38,000. There are two options given for the customer. Selling price 38,000 with attractive gift 3,000. செகண்ட் ஆப்ஷன் வந்து 8% மார்க்டு ப்ரைஸில் கொடுக்குறாங்க, ஆனால் கிஃப்ட் எதுவுமே தரல. ஸோ கொஸ்டின் புரியுதா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஏசி வாங்குறதுக்கு 2 ஆப்ஷன் தராங்க. ஒன்று வந்து உனக்கு 38,000 நீ வாங்கிட்டு ஒரு 3,000க்கு எக்ஸ்ட்ரா உனக்கு ப்ரைஸ் தராங்க, கிஃப்ட் தராங்க. ஓகேவா, ஸோ அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து உனக்கு செகண்ட் ஆப்ஷனில் 8% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் கிஃப்ட் எதுவுமே இல்லை. ஸோ இந்த 2 ஆப்ஷனில் எது வந்து உனக்கு பெட்டர் ஆஃபர் அப்படின்றது தான் உன்னோட கேள்வி. புரியுதா, இப்போது நல்லா பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு கேஸ் போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் உன்னுடைய செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, அதாவது நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஓகேவா, ஸோ 38,000 வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபிக்ஸட் அமௌண்ட், மார்க்டு ப்ரைஸ் ஃபார் ஏசி. ஓகேவா, இப்போ இதில் இந்த 3,000 அப்படின்றது நமக்கு வர லாபம் தானே. 3,000ன்றது நமக்கு கிஃப்ட் தராங்க. ஸோ அதை நீ மைனஸ் பண்ணிக்கோ. ஸோ நீ எவ்வளோ அப்போ நீ ஸ்பெண்ட் பண்ணுற அப்படின்னா 35,000 நீ ஸ்பெண்ட் பண்ணுற. உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து
35,000. ஸோ இது வந்து கேஸ் 1. இப்போ கேஸ் 2ல் எவ்வளோ டிஸ்கவுண்ட் தராங்க உனக்கு? 8% டிஸ்கவுண்ட் தராங்கல்ல. ஸோ அப்போ அந்த 38,000லேருந்து 8% டிஸ்கவுண்ட்டை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். டிஸ்கவுண்ட்னால நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ 8/100 இன்ட்டு 38,000. ஓகேவா? ஸோ இப்போ அகைன் இங்கே 0 ஒன்று கேன்சல் ஆகிடுது. ஸோ 38,000 மைனஸ் இந்த 380. ஸோ 380 நல்லா பார்த்து ஒரு 0 இருக்காங்க, 2 0 தான் கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ 380 இன்ட்டு 8 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி என்ன வருது பார்க்கலாம். 380 இன்ட்டு 8. ஸோ இது வந்து 0 64 6 3 8s are 24 30. ஸோ 3040 வருது. ஸோ 3040. ஸோ இதை மைனஸ் பண்ணால் உனக்கு வர்ற அமௌண்ட் எவ்வளோ? 34,960. ஸோ நீ ஃபஸ்ட்டு ஆஃபரை சூஸ் பண்ணனா 35,000 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. செகண்ட் ஆஃபரை சூஸ் பண்ணனா 34,960 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ உனக்கு எது பெட்டர்? செகண்ட் தான் உனக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபர் வந்து உனக்கு கிரேட்டர் தென் தி செகண்ட் ஆஃபர். தேர்ஃபோர் செகண்ட் ஆஃபர் இஸ் பெட்டர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் இஸ் பெட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் பெட்டர் அப்படின்னு முடிச்சிரு. புரியுதா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10. If a mattress is marked for 7,500 and is available at 2 successive discounts of 10% and 20%, find the amount to be paid by the customer. So it's a very simple question தான். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 times டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 7,500லேருந்து ஃபஸ்ட்டு 10% டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 20% டிஸ்கவுண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் வந்து நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா பெய்டு, அதாவது செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிரு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ? 7,500. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா செல்லிங் ப்ரைஸ் 1ன்னு போட்டுக்கோ. ஓகேவா? செல்லிங் ப்ரைஸ் 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ செல்லிங் ப்ரைஸ் 1 எப்படி கண்டுபிடிப்போம்னா 7,500லேருந்து 10% மைனஸ் பண்ணணும். அதாவது எதோட 10% மைனஸ் பண்ண போகிறோம்? 7,500 இன்ட்டு 10%. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 10%னா என்ன சொல்லியிருக்கேன்? என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் ஒரு 0 கேன்சல் பண்ணாலே உனக்கு 10% கிடச்சிடும். ஸோ இங்கே 20 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 7,500 மைனஸ் 750. 7,500 மைனஸ் 750 என்ன வரும்? 6,750. இது மைனஸ் பண்ணு, கரெக்டாக பண்ணு. ஸோ 6,750 தான் உன்னுடைய ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது வந்து 10% ரெடியூஸ் பண்ணதுக்கப்புறமா வர்ற அமௌண்ட்டு. இப்போ இந்த அமௌண்ட்லேருந்து அகெயின் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா செல்லிங் ப்ரைஸ் 2 கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த 6,750ல் 20% மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? தட் இஸ் ஆஃப்டர் செகண்ட் டிஸ்கவுண்ட். ஸோ 20% மைனஸ் பண்ணிப்போம். ஸோ இதில் என்ன வரும்? அகெயின் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா நம்பர்ஸை? ஸோ இங்கே 0 கேன்சல், இங்கேயும் 0 கேன்சல். ஸோ வெரி ஈஸி தான் உனக்கு. 6,750 மைனஸ் 675 இன்ட்டு 2. 675 மல்டிப்ளை வித் 2. ஸோ என்ன வருது பாரு? 5 2s are 10, remaining 1, 7 2s are 14, 14 plus 1 15, again 1 1350 1350. ஸோ இதை மைனஸ் பண்ணலாமா? 6,750லேருந்து 1,350 மைனஸ் பண்ணலாம். ஸோ என்ன வருது? 0,045. ஸோ இந்த கொஸ்டினில் ஆன்சர் வந்து ₹5,400. அதாவது இனிஷியலாக 7,500 இருக்கிற அமௌண்ட் ஃபஸ்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமா 6,750 குறையுது. அகெயின் ஃபர்தர் டிஸ்கவுண்ட்டில் 20% கண்டுபிடிக்கும் பொழுது உனக்கு லாஸ்ட்டாக 5,400ல் முடியுது. ஸோ கடைசி செலுத்த வேண்டிய தொகை அப்படின்றது என்ன அப்படின்னா 5,400. Okay children, that's all with this video. Thank you so much for watching. If you like this video, hit like and share it with your friends. Take care. Bye bye.